உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். கனமழையில் முற்றிலும் இடிந்து விழுந்த குடிசை வீடு, பெண் குழந்தைகளுடன் நிர்கதியான தம்பதியருக்கு மறுவாழ்வளித்த சமூக ஆர்வலர். கடலூர் மாவட்டத்தில் அண்மையில் பெய்த கனமழையினால் குறிஞ்சிப்பாடி அருகே உள்ள மீனாட்சிப்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த பானு என்பவரின் குடிசை வீடு முற்றிலும் இடிந்து விழுந்தது. 2 பெண் குழந்தைகளுடன் இருக்க இடம் இல்லாமல் மழையில் நனைந்து கொண்டே அந்த குடிசை வீட்டிற்குள்ளே இருந்துள்ளார் பானு. இந்த நிலையில் மயிலாடுதுறையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் பாரதி மோகன் அவரின் சேவை குறித்து சமூக வலைத்தளங்களின் மூலம் அறிந்துள்ளார். இதனையடுத்து பாரதி மோகனுக்கு திறந்த நிலைமை குறித்து வாட்ஸ்அப் மூலம் பேசியுள்ளார் பானு. அவர்களின் துயர நிலை அறிந்த பாரதி மோகன் உடனடியாக நேரில் சென்று ஆய்வு செய்து பாரதி மோகன் அறக்கட்டளை மூலம் உதவி செய்ய முடிவெடுத்துள்ளார். பின்னர் பல்வேறு நல்ல உள்ளங்களின் உதவியோடு பானு தம்பதியருக்கு 3 நாட்களில் 2,60,000 ரூபாய் செலவில் புதிய வீட்டினை கட்டியுள்ளார் பாரதி மோகன். புதிய வீட்டினை பானு தம்பதியரிடம் வழங்கும் திறப்பு விழா நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் பாரதி மோகன் மற்றும் பானு தனது 2 மகள்களுடன் இணைந்து ரிப்பன் வெட்டி பூஜை செய்து புதிய வீட்டினை திறந்து வைத்தனர். மேலும் அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டு பால் காய்ச்சி கொண்டாடினர். உதவிக்கு யாரும் இல்லையே என்ற ஏக்கத்துடன் தவித்த தம்பதியருக்கு கடவுள் போல வந்து பாரதி மோகனின் இந்த சேவையை செய்துள்ளதாக அப்பகுதி மக்கள் மனதார பாராட்டி வருகின்றனர். என் பேரு பானு, எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க. பேர் தாட்சாணி, சின்ன பொண்ணு பேர் தர்ஷினி. நான் ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன். ஒரு வீடியோ ஒருத்தவங்க பேசி அனுப்பினேன். சார் பாரதி மகன் சார் வந்தாரு. அந்த வீட்டுல ரொம்ப கஷ்டத்துல அனுபவிச்சேன் சார். தேளு, நண்டகோலி, பூரான், தவுக்கல, இந்த மாதிரி நிறைய அனுபவம் பட்டுக்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். அவன் இங்கேருந்து நமக்கு ஒரு மூலையில நமக்கு ஒரு கடவுள் ஒரு வழி காட்ட மாட்டாங்களான்னு பல தடவை எழுதிருக்கேன் சார். எத்தனையோ நாள் பட்னியா பசியா சாப்பாடு இருந்தும் சாப்பிட நேரத்துல மழை செம்மையா பெய்யும் சார். கொட்டுன்னு கொட்டும். அந்த சாப்பாடு கூட அள்ளி திங்க முடியாது அந்த மழை தண்ணியில. நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன் சார். கடவுளா வந்தாங்க சார் இந்த சாரு பாரதி மகன் சார். இவர் எல்லார்ட்டையும் பேசி அவங்களும் நல்லா இருக்கணும், சாரும் நல்லா இருக்கணும், என்னோட கஷ்டத்தை தீர்ந்தவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், கடவுள் புண்ணியத்துல நோய் நொடி இல்லாத நல்லா இருக்கணும் சார். வந்தான் எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தாங்க. அதோட அவங்கள மறந்துன்னு இருக்க கூடாது சார். உப்பள்ளி கொடுத்தவங்களும் இல்லாலும் நான் இந்த மாரி இவன் உயிர் இருக்கிற வரைக்கும் என் கஷ்டத்தை தீர்ந்து என் பசி தீர்ந்துங்க. எனக்கு குண்டு ஒரு வீடு கட்டி கொடுத்தாங்கல்ல, என்னாலும் இருக்கவே மாட்டேன் சார். அவங்க என்னாலும் பொண்ணாலுமா கடவுள் புண்ணியத்துல நல்லா இருக்கணும் சார். இருப்போம்மா அவங்க பிள்ளை விட்டீங்களா நல்லா இருக்கணும் சார். என் பிள்ளைங்கள பார்த்து என் கஷ்டத்தை பார்த்து அம்மா அந்த இடத்துல இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி எனக்கு எவ்வளவா செஞ்சாங்க சார். எல்லாரும் நல்லா இருக்கணும் சார். அவங்க கிட்ட எல்லாரும் அந்த வீடியோ பாக்குறவங்க அனைவருக்கும் எல்லாருக்கும் நல்லா இருக்கணும், எல்லாம் நல்ல நோய் நொடி இல்லாத நல்லா இருக்கணும் சார். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி மீனாட்சிப்பேட்டை பாட்டை தெரு அப்படின்ற ஒரு கிராமத்துல பானு என்ற ஒரு அக்கா ரொம்ப கஷ்டமான ஒரு குடிசை வீட்டில் வாழ்ந்துட்டு வராங்க. அன்னைக்கு மழை பெஞ்சா அன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ளேயே அவங்களால இருக்க முடியாத சூழ்நிலையில அந்த இடத்துல பாம்பு, பூச்சி, பூரா எல்லாமே இருக்கிற சூழ்நிலையில அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வர்றதை பார்த்து அவங்க இடத்துல இருந்து ஒரு வீடியோ ஒன்று எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. உடனடியாக எங்களுடைய டீம் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு நேராக அங்கே ஆய்வு பண்ணோம். ஆய்வு பண்ண பிறகு அவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான ஒரு முயற்சி எடுத்தோம். நல்ல உள்ளங்கள், உலகம் முழுவதும் வாழக்கூடிய நல்ல உள்ளங்கள் சப்போர்ட்டோட ஆதரவோட இன்னைக்கு அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்து அவங்க கையில் நாங்கள் ஒப்படைச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் 13 வீடுகள் நாங்கள் கட்டி கொடுத்துருக்கோம். இது போல உள்ள ஏழை எளிய மக்களை நாங்கள் அவங்களுடைய கஷ்டங்களை நேரடியாக பார்த்து அது முழுமையா உண்மையா இருக்கான்றத ஒரு விஷயத்த நாங்கள் ஆராய்ச்சி பண்ண பிறகுதான் அந்த வீட்டை கட்டி கொடுக்கறதுக்கான வேலைகளை நாங்கள் தொடங்குறோம். இன்னைக்கு எத்தனையோ வீடுகள் கட்டி கொடுத்து அவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க. அதே போல இந்த அக்காவும் நல்லா இருக்கணும், நல்ல எண்ணத்தோடு நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம். 2 குழந்தைங்க படிக்கிறாங்க. அதனால இந்த மாதிரி தினந்தோறும் அன்றாட இவங்க ஒரு விவசாய வேலைக்கு போறாங்க. அந்த விவசாய வேலையில அதுல கிடைக்கிற அந்த வருமானத்தை வச்சு அவங்களால ஒரு வீடு கூட கட்ட முடியாத சூழ்நிலையில அவங்க வாழ்ந்துகிட்டு வர்றதை நம்ம பார்த்தோம். அது மூலயமா நம்ம இந்த வீட்டை கட்டி கொடுத்து இன்னைக்கு அவங்க கையில ஒப்படைச்சிருக்கிறோம். கண்டிப்பா எல்லாமே இறைவனுக்கும் எங்கள் சமூக சேவைக்கு ஆதரவா இருக்கிற அனைத்து கடவுள் நல்ல மனிதர்களுக்கும் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்.